நாளைக்கு நீ சாப்பிடாம இருக்க போற? சொல்லுமா, எவ்வளவு நாளைக்கு நீ சாப்பிடாம இருக்க போற? சாகர வரைக்கும். சரி, சாகர வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்கிற அளவுக்கு நாங்க அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டோம்? சொல்லு, என்ன தப்பு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சொல்லு. என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போக விடாம தடுத்து நிறுத்துனீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. என் மனசுக்கு பிடிச்சவரோட பழக கூடாது, பார்க்க கூடாது, என்ன தடுத்தீங்க. அது எல்லாத்தையும் விட இப்படி இப்படி ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு ஜெயில் கைதி மாதிரி பெத்த பொண்ணு இப்படி அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்களே, இது தப்பு இல்லையாப்பா? தப்புதாமா, தப்புதான். என்ன எதிர்த்து இவ்வளவு கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்திருக்கேன் பாரு. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. உங்க அம்மா சொல்லுவா, பொட்ட புள்ளனா இப்படிதான் இருக்கணும், கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவா. அப்பதான் நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவா. அப்ப கூட நான் சொல்லுவேன், மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா என் பொண்ணு இப்படித்தான் வளர்ப்பேன்னு உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தேன் பாரு. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் எனக்கு புரியுது. சரி, இப்ப நீ சாப்பிட போறதில்ல. சொல்லு, சாப்பிட போறது இல்லையா? இதான் உன் முடிவா? சரி, அப்போ என் முடிவை சொல்லிட்டுமா? இத பாரு, உன் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். நான் பார்த்த மாப்பிள்ள தான் உனக்கு புருஷன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேனா என் முடிவு வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீ பார்க்காத அப்பாவை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு என்ன ஆளாக்கிறாத. ஏன்னா இது எனக்கு மான பிரச்சனை. நீ சாப்பிடு, சாப்பிடாம போ, அது உன் இஷ்டம். ஆனா கல்யாணங்கிறது என்னுடைய இஷ்டம்.
எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? பஸ்ஸில் தாங்க வந்துக்கிட்டு இருந்தேன். பஸ்ஸு திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. எப்படியும் அடுத்த பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும், அதான் நடந்து போகலான்னு. எதுக்கு சிரமப்படுறீங்க? இதில் சிரமம் என்னங்க இருக்கு? வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், அப்படியே வீடும் வந்து சேர்ந்துடும். இருக்கும், பேசாம நீங்க ஆட்டோல போயிருக்கலாம்ல. ஆட்டோவில் போகலாமா? வேணாங்க. ஹலோ, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க ஆட்டோ அனுபவத்தை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. சரி, உட்காருங்க போலாம். உங்க கூட வா. வேணாங்க. ஏ? பரவாயில்ல, நீங்கள் போங்க. ஒரு பொம்பளை ஓட்டி பின்னாடி நம்ம உட்காந்துட்டு போறதான்னு யோசிக்கிறீங்களா? சரி, நீங்க ஓட்டுங்க, நான் உட்காந்துக்கிறேன். அது இல்லைங்க, இந்த ஆம்பளை பொம்பளை வித்தியாசம்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் ஏன் தயங்குறீங்க? ஓ, நான் எங்கேயாவது விழுந்துருவேன்னு பயப்படுறீங்களா? நான் என் அப்பாவையே உட்கார வச்சு ஓட்டிருக்கேங்க. தைரியமா உட்காருங்க. உட்காருங்க. சரி. உங்களோட நான் அப்புறம் பேசுகிறேன். யாருங்க நீங்க? வண்டியை நடுவில் கொண்டு நிறுத்துறீங்க? ஏங்க, அவன் வண்டியை நடு ரோட்ல நிறுத்திருக்கான், தடுக்கிறீங்க? ப்ளீஸ். ஏன் வம்பு பண்ற? யார் வம்பு பண்றா? பின்னாடி ஒருத்தனை உட்கார வச்சு ஒராசிட்டு வர்றா. ஹலோ, என்ன இன்டீசெண்டா பேசுறீங்க? யார் இவன்? பார்த்தா காசு உள்ள மாதிரி தெரியுறான். என்ன கரெக்ட் பண்ணிட்டியா? சார், என்ன சார் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உன்னை இல்லாமே பண்ணிடுவேன். என்னடி நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறான்? நீயும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறா? சொல்லுடி, என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா? சார், ஓவரா பேசுறீங்க, நான் போலீஸை பிடிச்சு கொடுத்துருவேன். ஏண்டே, கட்டின புருஷனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு இவங்க கூட கூத்தடிக்க போறியா இல்லை குடும்பம் நடத்த போறியா? சாரி சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது சார். அதனால தான் நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். சாரி சார். ஓ, இவர் கூட இருக்க தைரியத்தில் தான் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சியோ? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். மூடுறா, பேசும்போது குறுக்க பேசிட்டு இருக்கிற. விடமாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சார்.
சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். டே அம்மாச்சி, நீ சாரி சொன்னா நான் உன்னை விட்டுருவேனா? சாரிங்க, உங்கள் ஹஸ்பண்ட் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன். இங்க நடந்தது வீட்டுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். என்ன அவர் கூட பிரச்சனை? நான் அப்புறமா சொல்றேன். வாங்க போலாம். ஏய், உனக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இருந்தும் நீ கமிஷனர் வீடு வரலும் போயிருக்க. இவன் என்னடா சொல்றது, நம்ம என்னடா கேட்கறதுன்ற திமிரா உனக்கு? என்னடா நடிக்கிற? கமிஷனர் வீட்டுக்கு எதுக்கு போன? எதுக்குடா போன? கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலான்னு தானே? என்ன கை வைக்கிற நீ? என்ன திமிரு இருக்கு உனக்கு? சொல்லு. கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணலான்னு தானே திட்டம் போட்ட? அப்படி நீ கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணா கமிஷனர் முடிவு பண்ணியிருக்காரு, அந்த கல்யாணம் என்ன ஆகுறது? நின்று போயிடும்ல. கல்யாணம் நின்ன அவமானத்துல கமிஷனர் தூக்கு போட்டு தொங்கணும், இல்ல ஊரை விட்ட ஓடி போகணும் திட்டம் போட்டிருக்கல. சார், டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நாளா டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கானே பீரோ புல்லிங் கேஸ், அவன் பேர்ல எத்தனை கேஸ் இருக்கு? 16 சார். மொத்தத்தையும் இவன் பேர்ல போடு. சார், ஏய், ஆயுசுக்கு நீ இங்கே தாண்டா இருக்கணும். உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டேய், படிச்சு படிச்சு நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியாடா? இப்ப பாரு, ஆயில் முழுக்க அடி வாங்கி இப்படிதான் சாகணும். என்னடா பொல்ல நீ? என்ன இன்ஸ்பெக்டர் எங்க? ரவுண்ட்ஸ் போயிருக்கார் மேடம். எப்போ போனாரு? இப்போதான் ½ hour ஆச்சு மேடம். ஆஹா. பீரோ புல்லிங் கேஸ் மேடம். ஆஹா. எந்த ஏரியா? அதான் மேடம், குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் இந்த ஏரியாவில். ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டீங்களா? இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மேடம், கண்டிப்பாக வந்துடுவார். இவன் தானே அந்த ஈவ் டீசிங் கேஸ்ல புக் பண்ணது? ஆமாம் மேடம், அன்னைக்கு ஈவ் டீசிங் கேஸில் பிடிச்சி மேடம். விசாரிச்சு பார்த்தப்போ இவன் பீரோ புல்லிங் கேஸ்லையும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சது மேடம். யார் பிடிச்சாங்க? இன்ஸ்பெக்டர் தான் மேடம் பிடிச்சாரு. ஜேசிஐயா தான் பீரோ புல்லிங் கேஸ் அத்தனையும் இவன் மேலே போட்டு எஃப்ஐஆர் ரெடி பண்ண சொன்னார் மேடம். ஹலோ, எஸ் ரேகா. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், காதுல விழல, கொஞ்சம் இருங்க, சிக்னல் இல்லை இங்க. 1 minute. ஏதாவது சொன்ன தொலைச்சிரும், தொலைச்சு. இருங்க இருங்க, இப்போ சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை இல்லை, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்ஸ்பெக்டர் பேசிக்கங்க. சாரி, இங்கே சிக்னல் சரியால, நான் அப்புறம் பேசுகிறேன். இந்த மாதிரி மேரேஜ் இன்விடேஷனை நான் பார்த்ததே இல்லையா? எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்கு. யோ, மேடம் வராங்கயா. என்னது இது? இல்ல, இந்த மாதிரி டிசைனே பார்த்தது இல்லைன்னு பேசிக்கிட்டீங்களே, அது என்னன்னு கேட்டேன். கமிஷனர் சார் பொண்ணு கல்யாணம் மேடம், ஸ்டேஷனுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேடம் இன்னும் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலீங்களா? மேடத்துக்குலாம் கமிஷன் சார் வீட்டுக்கே கொண்டு போய் வைப்பாரியா?
இங்க வா. வா இங்க. அட்ரஸ் என்ன? மேடம் அது வந்து வீட்டுக்கு 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 தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நாளை காண தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகை வரை